உனக்கு என்ன கதை சொல்லட்டும்? என்ன சொல்லுங்கப்பா. சரி சாரா, சர்ச்ல ஒரு பாட்டி இருக்காங்களே, உனக்கும் சாக்லேட்ஸ் எல்லாம் தருவாங்களே, அந்த பார்ட்டி பத்தி ஒரு கதை சொல்லட்டா? சரிப்பா சொல்லுங்க. ரவீன், சண்டே கிளாஸ் போகணுமா வந்தமா இருக்கணும். அங்க போய் என்ன கலர பண்ணி தெரிஞ்சுச்சு நாளைதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, போயிட்டு வந்துடுறேன். எப்படி ரெடி ஆகி ஒழுங்கா உட்காந்துக்கிற, அதே மாதிரி நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடணும், சரியா? பிரைஸ் லார்ட் மா. தோத்துறோம். ரவீன் வா சண்டே கிளாஸ் போலாம். ஆயா போயிட்டு வரேன். சிஸ்டர் உங்களை நான் சர்ச்லயே பாக்குறது இல்லையே, நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன்றீங்க. ஆதியில இருந்து கிறிஸ்தவ நாங்க. நீ வந்து இப்ப கேக்குற, நீ உட்காரப்ப சேரு, அதுல என் பேர் இருக்குது. மேல ஒரு ஃபேனு, அதுல என் பேரு. என்னை பத்தி உனக்கு தெரியணும்னாக்கா பாஸ்டர் போய் கேட்டுக்கோ. யாயா அப்படி பேசிருக்குது? அவங்க கரெக்டா தானே கேட்டாங்க. ஒன்னும் ஒதுக்கினாண்டா. சிஸ்டர் டென்ஷன் ஆகாதீங்கோ, நீங்க வரலையே அதான் கேட்டேன். ரவீன் வரியா போலாம்? சரியா போயிட்டு. நேற்று வந்தவங்களாம் நம்மள கேள்வி கேட்கறாங்க. பாஸ்டர் சொல்லியிருந்தாக்கா அவங்க வந்து ஏன் நம்மள கேட்கறாங்க, அவருக்கு இருக்குது. பாத்தியா, இந்த பாட்டிக்கு இவ்வளவு கோவம் வருது, ஆனா இப்போ இவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்கல்ல. இந்த கோவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தான்ற பெருமை அந்த பாட்டிக்கு. ஏன்னா நான் வந்து பழைய விசுவாசி, அதனால ஒரு பெருமை. என்னடா ஒழுங்கா போயிட்டு வந்தியா இல்ல எங்கன்னா ஊர் சுத்திட்டு வந்தியா? சண்டே கிளாஸ் முடிச்சு டைரக்டா இப்பதே ஆகுது. சண்டே கிளாஸ் மிஸ் நான் கேக்குற போய் சொல்றே உண்மை சொல்றியா? இல்லையா, சண்டே கிளாஸ் முடிச்சுன்றத டைரக்டா வந்துருங்கயா. சரி வந்து உட்காருங்க. ஐயா எனக்கு சண்டே கிளாஸ் ரொம்ப நல்லா கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டாங்களா? நல்ல புள்ளியாக்கணும். சரி ஐயா, நீங்களும் வாங்க சண்டே சர்ச்சுக்கு. வயசு தகுந்த மாதிரி பேசு. என்ன சர்ச்சுக்கு வாழ நீ பெரிய கதை. சர்ச்சு கூப்பிடல, என்ன தப்பு? விஐபி எல்லாம் என்ன நினைச்ச போறாங்களா? எனக்கு நேர காலத்துல போறேன் நான் பரம்பரை கிறிஸ்தவங்க தெரியுமா அவங்க? சரியா என்னைய கேள்வி கேட்கணுங்க பசங்க. ஏண்டா கொத்தமல்லி வாங்கி வச்சியா? எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். டயர்டாகுது. கொத்தமல்லி வாங்கிறதுக்கு டயர்டா? உளிடா போயோ எனக்கு டயர்டாகுது. நல்லா கொத்தமல்லி வாங்கினோட்டுக்கு டயர்டு இந்த காலத்து பசங்களுக்கு. போயோ டயர்டாகுது. ஓ சரி, துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது, எடுத்து வீட்டுல வை. வெளியா குத்துங்கிறேன். அம்மா ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா, பசிமா. யார் நீ? எப்படி மேல வந்த? பசிமா, தயவு செஞ்சு ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா. ஐயா பாவம், அதான் குத்தம்லாம். சும்மா உட்காரா. யோ போறியா இல்லையா? நாய் தந்து விட்டா? ஐயா பாவமா இருக்குயா பாக்கிறதுக்கு. எல்லாம் ஒன்றும் ஆகுது. கேட் தந்து வச்சுட்டு அதில் கண்டா மேலே வரான். சரி எடுத்துட்டு போ. இந்த அந்த ஆள் வந்து வேலை கூட ஆகல, கேட் தந்து வச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு நம்பவே முடியல சாரா, இந்த போட்டியும் இவ்வளவு பேடா இருந்திருக்காங்க அப்படின்னு தானே நீ யோசிக்கிற. அப்புறமா எப்படி இவங்க மாறி இருப்பாங்க, எப்படி இவ்வளவு ஸ்வீட் ஆகுனாங்க அப்படின்னு தானே நீ யோசிக்கிற. சொல்றேன் கேளு. வாங்க வாங்க. பிரைஸ் லார்ட் மா. சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் சௌக்கியமா? ஐயா எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரோட கிருபைமா. எல்லாரும் உங்களை தான் சர்ச் பக்கமே காணோம். எங்கய்யா வயசாயிடுச்சு, வர முடியல. வரலாம். இந்த பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசிட்டு இப்போ பாஸ்டர் லார்ட் என்ன ஆக்டிங் பண்றாங்க? நான் வயசுங்கிற சிஸ்டர். இல்லங்க சிஸ்டர், ஒன்றும் இல்லை. இந்த இருக்கிறாங்க பாஸ்தாயா, தமிழெல்லாம் சின்ன சின்ன புள்ளிங்கோ. இன்னைக்கு போய் பாஸ்தாயா ஆயிடுறாங்க. சரிம்மா, நான் வேற இடத்துக்கு போகணுமா இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? சரிங்க ஐயா. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க பாப்பா காணோம்? சரி, நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜபத்தில் எங்களோடு கூட வரும், எங்களோடு கூட ஆவியானவர் தன் பேசும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சரி, ஒரு பாடல் ஒன்று பாடி நம்ம ஜபத்தில் கண்டிப்போம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி சொல்லி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி சொல்லி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், பாசமுள்ள தாய்மடியில் கரை சாக்கலாம், எத்தலையில்
கரை கோட்டி துணி மனமே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க உலகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. லூக்கா 2வது அதிகாரம் 9, 10, 11வது வசனத்தை வாசித்து செய்திக்குள்ள கடந்து போகலாம். வாசி. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். 12ஆம் அதிகாரமும் வாசிக்கிறோம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்னன்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில வந்து பிறக்கிறார் என்று சொன்னால், அதில் முதலாக அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த இரவு வேளையில மேய்ப்பர்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களிடத்தில் வரும்போது அவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அந்த இடத்துல பயப்படும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில பார்க்கும்போது இந்த ஆடு மேய்க்கிறவர்களை ஒதுக்கப்பட்டு அவர்கள் கீழ்த்தரமான ஜாதிகள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷர்களிடத்திலே தேவ தூதர்கள் கொண்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிறக்கிறார் என்று சொல்லி அவர்களிடத்தில் அறிவித்து, இது உங்களுக்கு நற்செய்தி என்று சொன்னார்கள். 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவர் ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு ஏழை கோலத்துல வந்து பூமியில பிறக்கிறார். ஏன்னு சொன்னா, இந்த பூமி மேல கர்த்தராகிய ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக கொடுத்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லி நம்ம யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த அன்புக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல், சின்னவர்கள் பெரியவர்கள் இல்லாமல் எல்லாருக்கும் அன்பை காட்டும்படி தான் தன்னைத்தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்து பிறந்து வந்தார். நாம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. வாசித்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மலையை பெயர்த்து தூரம் போடுற அளவுக்கு நம்மகிட்ட பலம் இருந்தாலும், இந்த உலகத்தையே வாங்கக்கூடிய பணம் நமக்குள்ள இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட வரங்களை பெற்றிருந்தாலும், இன்னைக்கு நான் வேதத்தை வாசித்து கொண்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானாக இருந்தாலும், எனக்குள்ள அன்பு என்பது இல்லாவிட்டால் ஒரு சத்தம் இடுகிற வெண்கல பாத்திரத்தை போல இருப்போம்னு பைபிள் சொல்லுது. அதனால கிறிஸ்தவர்களாக நம்ம கிட்ட என்ன இருக்க வேணும்னு சொன்னா, அன்பு இருக்கணும். ஒவ்வொருவரோடும் அன்பாக இருக்கும் போதுதான் இந்த கிறிஸ்துமஸை நாம் வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அன்பு, கிறிஸ்து என்று சொன்னால் அன்பு, உலக இரட்சகர் என்று சொன்னால் அன்பு. உலகத்திலே அன்பு இல்லாத நேரத்தில் வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து தமக்காக, நமக்காக, உனக்காக, எனக்காக சொந்த ரத்தத்தையே கொடுத்து கிறிஸ்துக்காக மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பாய் என்று சொல்லி. ஏன் சொன்னா, எல்லா காரியத்துக்கும் நான் கிறிஸ்தவன் சொல்றதோட நல்ல காரியங்களை செய்யும் போது, அன்பாக பேசும்போது,
அவர்களே உங்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற கிறிஸ்மஸ் ஆராதனையாக இருக்கிறது. சரி, ஜெபம் பண்ணி நாம் முடிப்போம். நல்ல தகப்பனே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தில் சமாதானம் பெருகி இருக்கட்டும் சுவாமி. இயேசு நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சரிம்மா, நீங்க வந்து கிறிஸ்மஸ் பாடல் பாடிட்டு நம்ம கிளம்புறோம். Merry Christmas, wish you a Merry Christmas, wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you a Merry Christmas, wish you a Merry Christmas, wish you a Merry Christmas and a Happy New Year. மேல ஒரு பஸ் ஃபேனு, அதுல என் பேரு. என்னை பத்தி உனக்கு தெரியணும்னாக்கா பாஸ்டர் போய் கேட்டுக்கோ. யோ, போறியா இல்லையா? நாய் திறந்து விட்டா? சபை மூலிமா நீங்கள் வருஷம் வருஷம் உதவி செய்றீங்க இல்லையா? அந்த மாதிரி நானும் ஒரு சபை கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கோங்கய்யா. இதுதான் சார் அந்த பாட்டியோட கதை. அந்த பாட்டி எப்போ மனம் திரும்பினாங்களோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப குட்டா இருக்காங்க அந்த பாட்டி. நம்மளும் கிறிஸ்துமஸ் நாட்களில பிறருக்கு உதவி செய்யணும் சாரா. நம்ம வந்து புது துணி போடலாம், டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம், பலகாரம் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனாலும் அதையும் தாண்டி ஒண்ணுமே இல்லாத கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நிச்சயமா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உதவியை பார்த்து அவரு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாரா சாரா? ஆமா சாரா, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா.